அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மேபி டவுட்டாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அமேசான், அப்புறம் இந்த டெக் நியூஸ், வாட்ஸ்அப் அதை பற்றி போட்டுட்டு இருந்தோம். பட் நம்ம மெயின் ப்ரொஃபஷனே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். ஸோ எதனால் நான் அதை கண்டினியூ பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்டவுனில் வந்து அமேசானில் எந்த ஒரு ஆர்டருமே ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் அவங்களால சென்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறு வழிகள் இல்லாமல் வீடியோஸும் போட்டேன். நிறைய பேர் புதுசாக பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பண்ண போகிறது. ஸோ வந்து வீடியோ ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Lenovo 300 ஒயர்டு ப்ளக் அண்ட் ப்ளே மவுஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மவுஸில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு லாக்டவுன் இருக்குல்ல 2021ஓட லாக்டவுனில் அதிகமாக விற்கப்பட்ட ஒரு மவுஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மவுஸ் தான். பட் இதில் எனக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு தெரில, என்ன இருக்குன்னு தெரில. மேபி நல்லா க்ரிப்பாக இருக்கா, இல்லை வந்து ரேட்டிங் நல்லா கொடுத்தங்காட்டி எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணாங்களான்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹289. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5, 6, 7 செல்லர்ஸே இருக்காங்க. செல்லர்ஸ்னால் விற்கக்கூடியவங்க ஒரே ப்ராடக்டை வேறு கடையிலேருந்து விற்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து தான் நமக்கு அனுப்புகிறாங்க. அமேசான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்னும் எப்படி அமேசான் எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அமேசானை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். எப்படி அமேசான் ஒர்க் ஆகுது, எங்கேருந்து எங்கே வருது அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு வீடியோ. ஸோ வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்க. மொத்தமாக 7 டைப் செல்லர் வந்து இந்த ஒரே மவுஸ்க்கு இருக்காங்க. ஸோ வந்து இதோட ரேட் இப்போ எவ்வளோ, அதாவது ரொம்ப கம்மியான ரேட் இந்த மவுஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் ₹210 மவுஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ₹75 டெலிவரி சார்ஜ் போட்டுறாங்க. நீங்கள் ப்ரைமே யூஸ் பண்ணாலும் ₹75 டெலிவரி சார்ஜ் போடுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு கரெக்ட் ரேட் மவுஸ்னால் இந்த ஒரு மவுஸ் தான். சரிங்களா, ₹289 தான் உங்களுக்கு கரெக்ட் ரேட்டு. ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லைனாக லிங்க் கொடுத்துட்றேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு செல்லர் பெஸ்ட்டு அதோட ரேட் போட்டு அமேசான் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ரேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா, ஓகே, இது நமக்கு எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊர்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேனல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரேட் நான் சொல்ல, சின்னதாக எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கீபோர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரோ காஸ்மிக் பைக் கேமிங் கீபோர்டு அன்பாக்ஸ் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆர்டர்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி 1 டே கழிச்சு அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும். சரிங்க, அது ஒரு லிஸ்ட்டு மாதிரி நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்டோட ரேட்டு, அமேசான் லிங்க்கு, எப்போ வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுவேன் அதை முதற்கொண்டு உங்களுக்கு வந்து நான் டேட் அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதிகபட்சம் அதில் ஒரு 25 ஆர்டர் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணேன். இப்போ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 85 வந்துருச்சு. ஸோ வந்து நிறைய பேர் நடுவில் இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களை லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். பட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்னால் அன்பாக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு குவாரண்டைனில் இது கோயம்புத்தூர், அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ வந்து போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் டிலே ஆகும், தப்பாக எடுத்துக்காதீங்க. சப்போஸ் எப்போ வருது, எப்போ வீடியோ உங்களுக்கு போட போகிறேன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உங்களோட டேட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்போ வந்து அன்பாக்சிங் போட போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே, தெளிவாக பேசிடுறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னே தெரியாமல் டக்குன்னு பாட்டு போகிறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பனிங்கு, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கக்கூடிய சைடு. ஓகே, இப்படியே ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம பழைய அன்பாக்சிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக்ரவுண்டில் பண்ணோம். பட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி. ஸோ வந்து கேமராமேன் யாருமே கிடையாது. ஸோ வந்து நம்ம தான் பண்ணி ஆகணும். அதனால் வந்து சோலோவாக பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த மவுஸ் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் எனக்கு இன்னும் தெரியல. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இருங்க, ஃபஸ்ட்டு ஃபோனை எல்லாத்தையும் சைடில் வைக்கிறேன். ஸோ ஃபோனை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம் தான். ஓகே, உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நான் பார்க்குறேன்.
வாவ்! சும்மா டக்கரா இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, Lenovoல இதுவரைக்கும் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அன்பாக்ஸ் பண்ணது கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அன்பாக்ஸ் பண்றோம். ஸோ வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு லுக்கா தான் இருக்கு பாக்ஸ் சரிங்களா? சும்மா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே பிளாக் குடுத்துருக்காங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, அப்படியே மவுஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் வந்து Lenovo அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா? ஓகே, இந்த மவுஸோட DPI எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்க. DPI அப்படின்னா, நீங்க மூவ் பண்றீங்களா, அந்த கர்சரோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படிங்கிறதான் 1600 DPI தான் இதோட மவுஸோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து ஒரு ஒயர்டு மவுஸ். அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிட் டு யுவர் ஹேண்ட், நம்ம ஹேண்டுக்கு வந்து ஃபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹560 போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் ப்ரைஸ் இல்லாமல் ஒரு ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ₹500 மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் வந்து அமேசான் லிங்க் கொடுக்குறேன், ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுக்குறேன். ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேடா. நீ இதோட வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க சரிங்களா? சூப்பர். அந்த வாரண்ட்டி கிளைம் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை நம்பி வாங்குங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாலும் மறுபடியும் அதே வீடியோவே அதாவது நான் இப்போ போட்டிருக்கேன்ல இந்த வீடியோ, இதே வீடியோ பார்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா வாரண்ட்டிக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது வந்து ஆன்லைன் கிளாஸு, அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் மவுஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நிறைய ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த சேனலில் வந்து இப்போ அன்பாக்ஸ் போடுறோம் சரிங்களா? ஓகே, இது எங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டாப்லேருந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்கிங் தான் இருக்குது, நல்ல ஒரு பேக்கிங்கு. ஸோ வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஒரு மவுஸு. சும்மா உண்மையிலுமே பங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சரிங்களா? பாக்ஸ் இருக்குது. ஸோ வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த யூசர் மேனுவல், வாரண்ட்டி சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம இப்படி பிரித்து காட்டணுன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக கண்ணு தெரியாது. ஸோ வந்து நான் படித்தாலும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல்னு நீங்கள் அங்கே கண்டிப்பாக பார்த்துக்கலாம் சரிங்களா? ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபைனலாக மவுஸுக்கு வந்தாச்சுங்க. எப்படி இருக்குது? சும்மா டெல்லுக்கே டஃப் கொடுக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால தான் வந்து இது அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ஒரு நல்ல மவுஸுங்க. உண்மையாலுமே பார்த்தாவே ஒரு லுக்குள்ளே தெரியுது. இதோட ஒயர் எவ்வளோ மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் இப்போயே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஜென்யூன் பேக்கிங்காக இருக்குது. உண்மையாலுமே ஒரு நல்ல பேக்கிங். ஸோ ஒயர் பார்த்தீங்கன்னா தாராளமாக 1.5 மீட்டர் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பிசி வச்சுருந்தாலும் சரி, ஒரு லேப் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஏன்னா வந்து ஒயர் நல்லா லென்த்தாக இருக்குது. ஸோ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஹேண்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹேண்டு வருது சரிங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நம்ம ஹேண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இந்த ஒரு கர்சர் மவுஸ், அதாவது பார்த்தீங்கன்னா DPI மவுஸ் வந்து உங்களுக்கு லேசர் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மவுஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்சார் சரிங்களா? இந்த சென்சார் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு LED இருக்கும் சரிங்களா? இப்போ நம்ம பவர் பண்ணோன்னே அந்த ஒரு ரெட் கலர் LED டேர்ன் ஆன் ஆகி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அந்த அதாவது பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியே வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறப்ப அந்த லைட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சென்சார் இருக்கும் சரிங்களா? மேபி அது எப்படி சொல்கிறது அப்படின்னா ப்ராக்சிமேட் சென்சார்னு சொல்லலாம். அதில் ஒரு லைட்டு விழுகிற எப்படி சொல்கிறது, ஒரு லைட் விழுகிற ஒரு இன்டென்சிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து மவுஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறத நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கோங்க. டார்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த டார்ச் மட்டும் இதில் நீங்கள் காட்டி பாருங்கள். கிட்ட வந்து இப்படி காட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்சர் வந்து மூவ் ஆகும் சரிங்களா? நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா? ஓகே, உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு மவுஸ் தான். பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா டியூவல் பட்டன்ஸ் இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நடுவில் அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக இருக்குது. சொல்லப்போனால் ஒவ்வொன்றும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நான் ஃபாக்ஸிங் யூஸ் பண்ணேன். பட் இது ரொம்பவே ஒரு காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது உண்மையாலுமே ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மையாலுமே கிரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து 4 leg கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப டஸ்ட்டு வந்து படியும். ஸோ வந்து இப்படி கொடுக்குறங்காட்டி உங்களுக்கு டஸ்ட்டு வந்து இங்கே கீழே சேராது, ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா?
ஓகே, என்ன கேட்டால் இது ஒரு பெஸ்ட் மவுஸ், அதனால தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து கோல்டு கோட்டிங் கொடுப்பாங்க, பட் வந்து இதில் இந்த மவுஸ்க்கு சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயர் உங்களுக்கு பத்தாதா சொல்லுங்கள்? இவ்வளோ ஒயர் கொடுக்குறாங்க, இதுவே போதும் என்ன கேட்டால். சரிங்களா, வெறும் 300 ரூபாய்க்கு தான் தராங்க. இது ஒரு நல்ல ப்ரைஸ். சரிங்களா, அது ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா என்னன்னு தெரியல, பட் நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 289 ரூபா. சரிங்களா, இதோட ப்ரைஸ். ஓகே, இப்போ நம்ம இதை பேசிகிட்டே இருக்கிறத விட இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு டெமோ பார்த்துடலாம். ஓகே, என்னோடய லேப் இப்போ நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் செட்டப்பு. பட் இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது புலிக்குட்டி, இது பூனைக்குட்டி. ஸோ வந்து புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி மவுஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு வழியில் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இந்த ஒரு 10 நாளாக இந்த மவுஸில் நான் பட்ட அவஸ்தை இருக்குது. என் கை பாருங்கள், இவ்வளோ பெரிய கை. இந்த மவுஸ் பாருங்கள், இந்த மவுஸை வச்சு நான் எப்படி ஒர்க் பண்ணுறது? வேறு வழியே இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன். உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் போடணும் அப்படின்னு பட்டுன்னு எடிட் பண்ணேன், உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணேன். இது எனக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து அதனால தான் இந்த பிக் மவுஸ் வாங்கினேன். நீங்கள் மேபி காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா 12th வந்துட்டாவே உங்களுக்கு ஹேண்ட் இவ்வளோ பெருசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த மவுஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஓகே டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டேரெக்டாக அப்படி லேப்டாப்லேயே நான் இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துறேன். இருங்க, கனெக்ட் பண்ணுறேன். இதோட கர்சர் ஸ்பீடு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருந்தேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து ரீசெண்டாக ஒரு டெல் மவுஸ் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு தம்பி எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். பட் பார்த்தீங்கன்னா அவனோட சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகலை, அதாவது ஒர்க்கே ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பழைய ஓல்டு மாடல் மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் மவுஸில் செட் ஆக மாட்டேது. ஸோ வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். செட் ஆகலை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மவுஸ் ஃபஸ்ட்டு எனக்கு கனெக்ட் ஆச்சானே தெரில. ஓகே, சூப்பர், கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலரில் எரியுது. எனக்கு ஒர்க் ஆகுது, இந்த ஒரு லேப்டாப்புக்கு ஒர்க் ஆகுதுங்க. உண்மையாலுமே வாவ், அமேசிங்காக இருக்குது. சொல்லப்போனால் செம ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து இனிமேல் நான் இந்த மவுஸையும் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பட் பிக்கப் ஆகிறதுக்கு தான் ஒரு 4 நாள் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். வேறு என்ன, எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு as soon as possible ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை, ஒரு பப்ளிக்காக கேட்கறதுக்கு எனக்கு ஷையாக இருக்குது, நான் வந்து உங்கள்கிட்ட பர்சனலாக கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் போட்டு பாருங்கள். டக்குன்னு வீடியோ, அதாவது என்னோடய ஃபோட்டோ வரும். ஸோ அந்த ஒரு அக்கௌண்ட்டை ஃபோட்டோ வரும், இல்லைனா சேனலோட லோகோ வரும். சரிங்களா, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரும். ஸோ வந்து அங்கே வந்து நீங்கள் எனக்கு அதாவது மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ரெண்டில் எதுக்கு ஃபாஸ்ட் ரிப்ளை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரிலங்க, எதுக்கு போகும் தெரில. ஸோ வந்து ரெண்டுலேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.